பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து மாடல் ஷூட் அவுட்டோரில் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர்ஸே நிறைய பேர் வந்து அவுட்டோரில் மாடல் ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டு ஈஸ்வரனே வந்து ஒரு மாடல் ஷூட் அவுட்டோருக்காக போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நிறையா ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு அவுட்டோர் ஷூட் போகிறோன்னா ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷனை ப்ரீ விசிட் பண்ணணும். ரீசெண்டாக நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஈஸ்வரும் ஆலம்பரை ஃபோர்ட்டில் ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல மாடல்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு இந்த இடத்துல லைட் செட்டப் வச்சா எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈவினிங் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் விசிட் பண்ணுற டைம் பீரியடும் அதே ஈவினிங் டைம் பீரியடாக இருக்கணும். அங்கே லைட்டிங் எப்படி மாறுது, எந்தெந்த லொக்கேஷனில் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் போகும்போது உங்களோட கியர்ஸும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா லைட் இங்கே வச்சா என்ன அளவுக்கு பவர் வருது, இல்லை எந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ண முடியுது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைட் வைக்க முடியுதா, இல்லை நேச்சுரல் லைட்ல இந்த இடத்துல எந்த அளவுக்கு நமக்கு நேச்சுரல் லைட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்றோம்னா அந்த ரிஃப்ளெக்டர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா அந்த இடத்துல அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ரீ விசிட் பண்ணும்போதே செக் பண்ணிக்கணும். அப்படி நீங்க ப்ரீ விசிட் பண்ணும்போதே செக் பண்ணாதான் லைட் எப்படி போனாலும் சரி எப்படி மாறினாலும் சரி ஆல்ரெடி நீங்க அந்த இடத்துல போய் பார்த்ததுனால நீங்க ஷூட் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களோட ஷூட்ஸை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஜஸ்ட் நார்மலா நம்ம ஷூட் பண்ண போறோம்னா நான் ஆக்சுவலி as a சோலோ ஃபோட்டோகிராஃபர் நான் மோஸ்ட்டாக எங்கேயாவது ஷூட் போகிறேன்னா ரொம்ப சோலோவாக தான் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போய் மாடல் ஷூட் பண்ணுறது போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பெஸ்ட் என்னன்னா ஒரு ஃப்ரெண்டை எப்பயுமே கூட கூட்டிகிட்டு போகிறது பெஸ்ட். அவருக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது, தெரிஞ்சவராக இருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எப்பயுமே கூட வந்து ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்க. அது என்றைக்குமே உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு ப்ளஸ் அந்த இடத்துல லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் போகணுன்னா அதை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். சும்மா இருக்கிறவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. அந்த சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டோஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. பட் ஆனா வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரே போட்டோல ஒரே லொகேஷன்ல ஒரே போஸ்ட்ல ரொம்ப நேரம் ஸ்டே ஆயிடும். லைக் போட்டோ எடுப்போம், நாம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால என்னன்னா ரீடேக் டக்குன்னு இந்த இது லைட்டிங் இப்படி செட்டிங்ஸ் இதை மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரே ஷாட்டை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாதீங்க. இஃப் இன் கேஸ் அந்த லொக்கேஷன்ல அந்த ஷார்ட்ல அந்த போஸ்ட்ல உங்களுக்கு போட்டோ வரல, ஒரு 10 போட்டோக்கு மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உடனே அடுத்த லொக்கேஷன் இல்லை வேற போஸ்ட்க்கு நீங்க மாறிடுங்க. முக்கியமா லொக்கேஷன் சேஞ்ச் பண்றது நல்லது. ஏன்னா அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு போட்டோ அந்த அளவுக்கு வரல அப்படின்னும் போது உங்களுக்கு லைட்டிங் கண்டிஷன் செட் ஆகலைன்னா லொக்கேஷன் மாத்தி வேற லைட்டிங் கண்டிஷன்ல வேற மாதிரி போட்டோஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மாடல் ஷூட்ஸ் பண்றவங்க எல்லாருமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா மாடல்ஸ் கிட்ட வந்தோடனே ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமான்ட்டு உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஜென்ரலாக ஒரு மாடல் வராங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும். அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் எது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டடாக அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. இல்லை ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஒர்க் பற்றி பேசுங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ மாடல்ஸ் கூட நீங்கள் அந்த மாதிரி பேசி இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்க உங்க கூட ஜோயல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போசஸ் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட போசஸும் சரி அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிங்க் ஆகிடும். ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க மாடல் வந்து என்ன தான் நல்ல போஸ் கொடுத்தாலும் பட் ஆனால் மூஞ்சி கொஞ்சம் சிறு நச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆகிறீங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் மாடல் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நாம் தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஷூட்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. அந்த ரிஸ்க் வந்து ரிஸ்க்காக முடியாத வரைக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரிஸ்க் எடுத்து அது ஏதாவது ப்ராப்ளத்துல முடிஞ்சதுன்னா அந்த லொகேஷன்ல மற்ற போட்டோகிராஃபர்ஸ் வந்து திருப்பி போட்டோ எடுக்க முடியாது. நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆஸ் அ போட்டோகிராஃபரா நம்ம ஒரு லொகேஷன்ல போய் போட்டோ எடுக்கிறோம்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு குப்பையும் போடக்கூடாது, அதே மாதிரி அந்த லொகேஷனை ரொம்பவும் பொல்யூட் பண்ணக்கூடாது. நிறைய போட்டோகிராஃபர் சும்மா போய் அந்த இடத்துல போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா ஒன்ஸ் அந்த வேற ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபரால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுது, ஒரு பேட் ஃபோட்டோகிராஃபரால் அந்த இடத்துல இன்சிடென்ட் ஆயிடுதுன்னா ஒரு சில நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸால அந்த லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஒரு லொக்கேஷன் போறோம்னா அந்த லொக்கேஷன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக எப்படி இருந்ததோ அதே மாதிரி விட்டுட்டு வர்றது நம்மளோட ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்மளுடைய கடமைகளாக இருக்கு. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக என்னோட ஃப்ரெண்டோட ஈஸ்வரோட நான் போன இந்த ஷூட்டில் வர ஒரு சில பிடிஎஸ் அண்ட் ட்ரிம்ஸ் தான் வந்து இப்போ வீடியோவாக வரப்போகுது. ஸோ வீடியோ பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then, this is Prabanjan signing off. இந்த மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நான் போட்டுட்டேன். காப்பிரைட் அடிப்பானுங்களோ?